சிவஸ்துதியில் தேவாரம் அப்படின்னு சொன்னால் இறைவனை பற்றிய பாடல் அப்படின்னு. வாரம்னா வழிபாடு, வழிபடுவதற்கு பயன்படுகிற பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பாடல் வழிபாட்டுக்கு பயன்படுற பாடல்னால் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், அந்த பாடலை பாடினால் இறைவன் வர வேண்டும், இல்லைன்னா இறை உணர்வு வர வேண்டும், பக்தி நமக்குள்ளே வரணும். பக்தி வந்தால் சிவன் தானாக வரும். அது மாதிரி பாடல். அதில் தேவாரம், வாரம்னா வழிபாடு. அப்படின்னா தேவுன்னு அர்த்தம், கடைக்குறையாக தேவுன்னா தேவதைன்னு அர்த்தம். தேவதைன்னா எல்லாரையும் குறிக்கும். சிவபெருமான் சிவபெருமானை குறிக்காத பதமே கிடையாது, சமஸ்தமும் சிவபெருமான். ஆனால் சிவபெருமானை தவிர உள்ள தேவதையும் இது குறிக்கும். அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரையும் வாழ்த்துக்களேன்னு சொல்லுவார் அபிராமிப்பட்டர். அனங்குனா தேவதைன்னு அர்த்தம். அனங்கே நின் பரிவாரங்கள்லாம் அந்த தேவதைக்கு சூழ நிற்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய தேவதை. அந்த மாதிரி பாடல் சொல்லுவார். அதில் ஒரே ஒரு பாடல், அதாவது தோடு உடைய செவியன் அப்படின்னு இந்த முதல் பதம் தான் எடுத்துக்கிறோம். இது இந்த பாடல் பாடுற சூழலை பாருங்கள். ஒரு 3 வயது பையன், அவர் சாதாரண அவள் அப்பா குளிக்க போகிறார், தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவாள். அது மாதிரி அகமருஷன சூக்தம்னு அதுக்கு பேர். இந்த குழந்தை தரையில் இருக்குது, கரையில் உட்காந்துருக்கு. அப்பா தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கார், ரொம்ப நாளையாக ஜபம் பண்ணுறார். இந்த குழந்தைக்கு யாரையும் பார்க்கல, அப்பாவையும் காணும்னு அழ ஆரம்பிச்சிது. அதை சுவாமி மேலேருந்து பார்க்குறார், பார்வதியை நோக்கிறார். பார்வதி பால் கொடுக்குறார் கிண்ணத்தில். அதை குடித்த உடனே இந்த குழந்தை பாடுறது. இது ஞானசம்பந்தருக்கு அந்த பாடல் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகர் நினச்சிக்கணும், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அவன் சிவபெருமான், அருள் சிவபெருமானுடைய சக்தி. அந்த அருளை நோக்க, அந்த அருள் இப்பொழுது பாலாக, ஞானப்பாலாக அந்த ஞானசம்பந்தர் கொடுத்தார். அந்த பாலை குடிச்சிது அந்த குழந்தை. நம்மலாம் இப்போ உலகியலில் பார்த்திங்கன்னா, பால் குடித்தா ஊன் வளரும், இந்த ஊன் வளரும், இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இந்த உடம்பு வளர வளர நமக்கு அடுத்தபடியாக அது சார்ந்த அறிவு வளரும். ஆனால் ஞானசம்பந்தருக்கு அந்த பாலை குடித்தோடனே ஞானம் வந்தது பாருங்க. 3 வயசுலேயே அவர் அழகாக ஒரு பாடலை தமிழில், அப்போ பள்ளிக்கூடம் இல்லை, போய் அங்கே போய் படிக்கலை, ஒரு பெரிய ஒரு இலக்கண இலக்கியங்களெல்லாம் படிக்கலை. அந்த 3 வயது குழந்தை பாடுகிறது அப்படின்னு சொன்னால் தான் அதுதான் விசேஷம். எதனால் பாடுகிறது? சிவன் அருளாலே பாடுகிறது. அதுதான் அதனுடைய சிறப்பு. அதில் முதல் வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், தோடு உடைய செவியன் அப்படின்னு சொன்னார். அதாவது மந்திரத்திலேயே இந்த மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு சிகரமாக இருக்கிற மந்திரம் எது அப்படின்னு கேட்டால் காயத்ரி மந்திரம் தாங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்திங்கன்னா, சைவம் வைணவம் இவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, அவங்க இந்த பக்கம் போக மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் சமமாகிடுது. அந்த மாதிரி எல்லா சமயத்துலேயும் இருக்கிறவங்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை விடவே மாட்டாங்க. அதில் முதல் எழுத்து என்ன தெரியுமா? தத் சவிதுர் வரேண்யம் அப்படின்னு தகர ஒற்றில் ஆரம்பிச்சிருக்கார். அதே மாதிரி பாருங்கள், வேதத்தை 3 எழுத்தில் சொல்லுன்னா பிரம்மா. என்னால் முழு வேதமும் படிக்க முடியாது. அவர் சொல்கிறார், ஓம் தத் சத்து தத் அப்படின்னா சிவனை குறிக்கும். அந்த தகர ஒற்றை முதலிலே தோடுன்னு ஆரம்பித்தார். இத்து ப்ளஸ் ஓ, தோடு. அவ்வளோ அற்புதமான பாடலுங்க. இந்த முதல் பாட்டில் தோடுடைய செவியன் அப்படின்னு முதல் சொன்னாலே ஒரு காயத்ரியை ஜபம் பண்ணின பலனை அது உள்ள ரகசியமாக வச்சுருக்கார் ஞானசம்பந்தர். அது என்ன சொல்கிறாருன்னா, தோடு உடைய செவியன் அப்படின்னு சொல்கிறார். தோடுங்கிறது பெண்கள் அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு காதணி. இப்போ தோடு, இந்த காலணி காதணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டையாக இருக்கும். ஒத்த தோடு யாராவது போட்டுப்பாங்களா? போட்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒத்த செருப்பு யாராவது மாட்டிப்பாங்களா? மாட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறார், முதல் பாட்டிலேயே தோடு உடைய செவியன் அப்படின்னார். தோடு போட்டுக்கிறது பெண்கள். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கணும்? செவியல்னு சொல்லியிருக்கணும்.
அந்த பெண்பால் விகுதி சேர்த்துருக்கணும். ஆனால் ஆண் அப்படின்னா ஆண்பாலை சொல்கிறார். தோடு உடைய செவியன் அப்படின்னா ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் ஓலை. அப்போ முதல் பாட்டிலேயே உமை ஒரு பாகனை அவர் பார்க்குறார். அந்த ஞானப்பாலை குடித்த உடனேயே சிவனும் சக்தியுமாய் இணைந்த அந்த தோற்றம் அவருக்கு தெரிகிறது. அதில் அம்பாள் இடது பாகம் இருக்கா, வாம பாகத்தை வவ்வியதேன்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். அவள் காதில் தோடு இருக்குது. சிவபெருமான் இந்த பக்கம் ஜடை, அதனால் இந்த பக்கம் இல்லை. அதனால் தோடு உடைய செவியன் அர்த்தநாரிங்கிற முதல் விஷயம். அதை சைவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தையே ஒரே பாட்டில் ஒரே வருத்தில் ஒரே சொல்லில், அதுவும் தேவாரத்தினுடைய முதல் சொல் தோடு உடைய செவியன் அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவோம். அதை சைவ சித்தாந்தம் சொல்லும். எங்கு எத்தெய்வம் கண்டீர் அங்கு அத்தெய்வமாகி மாதொரு வாகனார் தான் வருவார். நீங்கள் எந்த சாமியை எப்போ கும்பிட்டாலும் எப்படி கும்பிட்டாலும் அங்கே வந்து அந்த சாமியாக மாறி வர்றது இந்த மாதொரு வாகன் அப்படின்னு அந்த மாது போட்டிருக்கக்கூடிய அந்த தோடை சொல்கிறார். அப்படி ஒரு நுட்பமான சாரம் தோடு உடைய செவியன். அதை நாம் உணர்ந்து இறைவனை வழிபட்டோமே ஆனால் மிகச்சிறந்த ஞானத்தை அடைவோம். அதை அடைய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தோண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.